வணக்கம் மக்களே, இன்னைக்கு சிக்கனை வச்சு நம்ம கிரீன் சிக்கனும் கிரேவியும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முதல்ல இந்த சிக்கன் வந்து கழுவி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு அப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கை வெட்டியாச்சு. கை வெட்டியாச்சு. இப்போ தனியாக வந்து நம்ம கிரீன் சிக்கன் செய்யறதுக்கு தனியாக கறி எடுத்து வச்சுக்கலாம். நான் அதுக்கு வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. போதும் காய்ஸ், கறியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். காய்ஸ், இப்போ வந்து தேவையான அளவு சிக்கன் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸே இதான். இதுக்கு என்னென்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து புதினா, இந்த 3 தான். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. நான் வந்து 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஏன்னா இங்கே லொக்கேஷன் இருக்கிற இடத்துல அரைக்க முடியாது. ஆனால் வீட்டையே அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நீங்கள் வீட்டில் அரைச்சிக்கோங்க. இதை ஊற்ற போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் 65க்கு என்ன தேவையோ தேவையான அளவு கான்ஃபார்ம் மாவு, இந்த முருகல் தன்மை கொடுத்துக்காக தேவையான அளவு கான்ஃபார்ம் மாவு, அதே வெறும் தனியாத்தூள் காரத்துக்காக உங்களுக்கு தேவையான அளவு கொட்டிங்க. அதுக்கப்புறம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுவும் தேவையான அளவு கொட்டின்னு சிக்கன் வறுவல் தூள், அதுவும் தேவையான அளவு கொட்டின்னு முக்கியமாக இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். அதுவும் இது பண்ணிடுங்க. தேவையான அளவு போட்டுங்க. போட்டு இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். நான் வந்து 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் போட்டுறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் காய்ஸ். 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அடுத்து பொரிச்சு எடுத்து போய் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லி அப்படியே கறி பார்த்தா இப்போயே சாப்பிடணும்னு தோணுது. அந்தமாரி இருக்குது. டேஸ்ட் எப்படி வரும்னு தெரியல. புதுசாக ட்ரை பண்ணுறோம். காய்ஸ், வெங்காயம் தக்காளிலாம் நம்ம அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு வந்து அடுப்பு மொதல் பற்ற வச்சுக்கலாம். வாங்க முதல்ல சாமியை கும்பிட்டு ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த காற்றுல பற்றத்தே பெரிய விஷயமா இருக்குது. இனிமேல் சுள்ளியாக எடுத்துவீங்க பற்ற வச்சுட்டு. அப்போ தான் உடனே பிடிக்கும். அதுக்காக இந்த சுள்ளியில் எடுத்து அடுப்பு பற்ற வச்சாச்சு காய்ஸ். இப்போ வானல் வச்சிடலாம். வானல் வச்சாச்சு காய்ஸ். இப்போ வானல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். கிரேவிக்கு எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. குழம்பு ஊற்றுத்தோட கிரேவி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். அது நான் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிஞ்சுங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறத்தில் வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆனவுடனே தக்காளி போட்டுக்கலாம். இந்தமாரி இயற்கையான நேரத்தில் யாராவது செஞ்சு சாப்பிட்டீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட சொல்லி அப்போ நல்லா இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம்.
தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக. எப்பவுமே சிக்கன் குழம்பு வைக்க தந்தால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அப்போ தான் நல்லா கிரேவி இருந்தாலும் சரி குழம்பு இருந்தாலும் சரி நல்லா வரும். நம்ம இப்போ கிரேவி பண்ணுறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம். வெங்காயத்தோட 3 வெங்காயம்னா 4 தக்காளி 5 தக்காளி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. ஒரு சிலர் அரைச்சி சேர்ப்பாங்க. அதுமாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்க தான் செய்வாங்க, இல்லை அப்படியே சேர்க்க தான் செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி நல்லா வதக்கிட்டு இந்தமாரி தக்காளி நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளி இந்தமாரி நல்லா வதக்கிட்டு கிரேவி பதத்துக்கு அப்படியே உப்பு தான் ஒரு நம்ம டேஸ்டாக நம்மளுக்கு நல்லா வதங்கி நிறுது. நம்ம சிக்கன் போட போகிறப்ப சிக்கனை போட்டு ஒரு பெரட்டும். வா சிக்கனை இதையும் பெரட்டு சொல்ல இந்த மசாலாலாம் சேர்த்தா டேஸ்ட்டு வேறு மாரி இருக்குங்க. அது லெக் பீஸ் பார்த்துங்க, எனக்கு தான் அந்த லெக் பீஸு பார்த்துங்க. இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. மசாலா போடலாமா காய்? சிக்கன் கோயம்புத்தூள், பெப்பர் தூள், வெறும் மிளகாத்தூள். காய்ஸ் நம்ம கால் வாங்கி வந்ததை மறந்துட்டோம் காய்ஸ். அது போடாம முட்டை இப்போ போட்டு நல்லா கை விட்டாச்சு. அது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, அடுத்து கரம் மசாலா தேவையான கொஞ்சம் கொட்டிக்கலாம். அது எடுத்துகிட்டு உப்பு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொட்டிங்க தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காய்ஸ். காய்ஸ் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். கறி வேகத்தை தண்ணி ஊற்றுறோம். நம்ம வானம் வேறு பத்தலை காய்ஸ். சே கொத்தமல்லி போட்டாச்சு காய்ஸ். கொத்தமல்லி போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோடனே காய்ஸ் இப்போ குழம்பு கொச்சின்னு இருக்குது. நல்லா கிண்டி விட்டு ஒரு வீட்டில் நல்லா போட்டு வச்சுக்கிறேன். அப்படி நல்லா போய் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. இன்னும் நல்லா சொல்லணும். பார்க்க சொல்லி சாப்பிடணும் வந்து லெக் பீஸை கொலை பண்ணிட்டேடாடே காய்ஸ். அதே கறி பார்க்க சொல்ல நல்லா சுண்டிச்சு காய்ஸ். இப்போ எத்தனை மட்டும் இறக்கி சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் காய்ஸ். ஆனால் இப்போ இறக்க போகிறோம். அவ்வளோதான் கறி நல்லா சுண்டிச்சு. லெக் பீஸ் பாருங்கள் சும்மா தரமாக இருக்குதா, தரமாக இருக்குது. அப்படியே இப்போ நாக்கில் ஏச்சும் ஊற்று காய்ஸ். பார்க்க சொல்லி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பார்த்துலாமா? எல்லாம் கட்டாது தானே. அட்டாடா செம டேஸ்ட்டுங்க காய்ஸ். இப்போ இறக்கி வைக்க போகிறோம். தனியாக இறக்கி வச்சாச்சு காய்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு காய்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே சிக்கனை போட்டு வறுக்க போகிறோம் காய்ஸ். எண்ணெய் சூடாகிடுச்சு. சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். வா பீஸை பார்த்தீங்களா? எல்லாம் வந்துச்சு காய்ஸ். நம்ம எடுத்து சிக்கன் க்ரீன் சிக்கன் பார்த்தோம், பிளாக் ஆகிடுச்சு சிக்கனு. சரி பரவாயில்ல, ஏதோ ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணுறோம் க்ரீன் சிக்கன் சொல்லிட்டு பிடிச்சா. மறுபடியும் போட்டுக்கலாமா? இதையும் போட்டுக்கலாம். வாங்க போய் டேஸ்ட்டும் பார்க்கலாம்.
செம்மையாக சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. எத்தனை வகையான வெரைட்டி பார்த்தீங்களா? கிரேவி, வறுவல், லெக் பீஸு, லெக் பீஸு, சிக்கன் வறுவல். இலை கிஞ்சிச்சு பாரு.